தமிழகத்தில் பிரதான கட்சிகள் வாரி இறைத்த பணத்தை வாங்கிக் கொண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட வாக்காளர்கள் தங்கள் விருப்பப்படி ஓட்டு போட்டது தேர்தல் முடிவில் தெரிய வந்துள்ளது. கடந்த காலங்களில் நடந்த தமிழக சட்டசபை தேர்தல்களில் முன்னிலையில் இருந்த பிரதான கட்சிகள் வாக்காளர்களுக்கு கொடுத்த பணத்தை வாங்கிக் கொண்டு அதற்கு கைமாறாக சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு அந்தந்த கட்சிக்கு ஓட்டு போட்டனர். கடந்த கால தேர்தலை போன்றே இப்போது நடந்து முடிந்த தேர்தலிலும் திமுக, அதிமுக கட்சிகள் வாக்காளர்களுக்கு பணம், பரிசு பொருட்களை வாரி இறைத்தது. பணம் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கியதை தேர்தல் ஆணையமும் வாய் திறக்காமல் மௌனமாக இருந்துவிட்டது. கடந்த கால தேர்தல்களில் பட்டுவாடா செய்யப்பட்ட வைட்டமின் வைத்தே வேட்பாளர்களின் வெற்றி தோல்வியை நிர்ணயித்தன. ஆனால் தற்போதைய தேர்தலில் கட்சிகள் கொடுக்கும் பணத்தை முழுவதும் பட்டுவாடா செய்பவர்களை தேடி பிடித்து தங்களுக்கு ஓட்டு போடுவதாக உறுதி கூறி பணத்தை பெற்று வந்தனர். ஆனால் கை நீட்டி வாங்கியதை மறந்துவிட்டு தங்களின் விருப்பப்படியே ஓட்டு போட்டதை தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தியுள்ளன. திமுகவில் ஓரம் கட்டப்பட்டதால் கட்சியில் இருந்து வெளியேறிய பாபு தன் முன்னாள் தலைவரான முதலமைச்சர் ஸ்டாலினை எதிர்த்து வெற்றி பெற்றது பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டு புரசைவாக்கம் தொகுதியில் திமுக சார்பில் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டவர் பாபு. கடந்த 2011 புரசைவாக்கம் தொகுதி பிரிக்கப்பட்டு கொளத்தூர் தொகுதி உருவாக்கப்பட்டது. அப்போது நடந்த தேர்தலில் ஸ்டாலின் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஸ்டாலினுக்காக தேர்தல் பணிகளை முன்னின்று செய்தவர் பாபு. அதன் பின் அதிமுகவில் இருந்து சேகர் பாபு வந்த பின் பாபு முக்கியத்துவம் குறைந்தது. ஒரு கட்டத்தில் கட்சியில் இருந்து பாபு ஓரம் கட்டப்பட்டார். இதையடுத்து திமுகவில் இருந்து காங்கிரஸ் கட்சிக்கு சென்றார். அங்கும் உரிய முக்கியத்துவம் கிடைக்கவில்லை. எனவே கடந்த ஆண்டு அதிமுகவில் அவர் சேர்ந்தார். அக்கட்சியில் மாவட்ட செயலாளரும் ஆனார். திடீரென கட்சியில் இருந்து அவர் நீக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து அவர் தாவேகாவில் இணைந்தார். தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு முதலமைச்சர் ஸ்டாலினை வீழ்த்தி வெற்றி வாகையும் சூடியுள்ளார். திமுகவில் மீண்டும் சீட் பெற்ற 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் படுதோல்வியை தழுவியுள்ளனர். கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் முதல் முறையாக தேர்தல் வியூக நிறுவனத்தின் அறிவுரைப்படி திமுக தலைமை வேட்பாளர்களை தேர்வு செய்து நிறுத்தியது. அதில் பெரும்பான்மை பெற்று ஆட்சியையும் கைப்பற்றியது. இதைத் தொடர்ந்து 2024 லோக்சபா தேர்தலிலும் தேர்தல் வியூக நிறுவன அறிவுரைப்படி வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு களமிறக்கப்பட்டனர். இத்தேர்தலிலும் தமிழகம், புதுச்சேரியில் 40 தொகுதிகளை திமுக கைப்பற்றியது. அதே பார்முலாவை நடப்பு சட்டசபை தேர்தலிலும் திமுக தலைமை செயல்படுத்தியது. தேர்தல் வியூக நிறுவனத்தை முதலமைச்சரின் மருமகன் சபரீசன் சொந்தமாக உருவாக்கி கொண்டார். இந்த தேர்தல் வியூக நிறுவனத்துடன் அமைச்சர்கள், திமுக சிட்டிங் எம்எல்ஏக்களும் ரகசிய கூட்டணி அமைத்தனர். தாங்கள் பரிந்துரைக்கும் வேட்பாளர்களை கட்சி தலைமைக்கு பரிந்துரைக்கும்படி மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள் பேசி முடித்தனர். இதேபோல் சிட்டிங் எம்எல்ஏக்கள் தேர்தல் வியூக நிறுவனத்தில் பொறுப்பில் உள்ளவர்களிடம் பரிந்துரை செய்ய சொல்லி மீண்டும் சீட் பெற்றனர். இது தெரியாமல் 35க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களுக்கு திமுக தலைமை போட்டியிட சீட் வழங்கியது. இதில் 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் தாவேக அலையில் சிக்கி படுதோல்வியை தழுவியுள்ளனர். திமுகவின் கோட்டை என கூறப்பட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் போட்டியிட்ட திமுக சிட்டிங் எம்எல்ஏக்கள் பிரபாகர் ராஜா, எழிலன், மயிலை வேலு, எபினேஸ், சுதர்சனம், சுந்தர், காரப்பாக்கம் கணபதி, கிருஷ்ணசாமி, கோவிந்தராஜன், அரவிந்த் ரமேஷ், ஜி ராஜேந்திரன் ஆகியோரும் தோல்வியை தழுவியுள்ளனர். தேர்தல் வியூக நிறுவனத்தின் பரிந்துரையை நம்பி திமுக தலைமை ஏமாந்துள்ளதாக கூறப்படுகிறது. சட்டசபை தேர்தலில் தாவேக 41% ஓட்டுகள் பெற்று தனி பெரும்பான்மையுடன் விஜய் ஆட்சி அமைப்பார் என கருத்து கணிப்பு வெளியிட்ட ஓய்வு பெற்ற டிஜிபி ரவி வாயிலாக புதிய பதவிகளை பிடிக்க ஐபிஎஸ் அதிகாரிகள் காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தைச் சேர்ந்த 1991ஆம் ஆண்டு தமிழக காவல்துறை ஐபிஎஸ் அதிகாரியான ரவி 32 ஆண்டுகள் பணிபுரிந்து டிஜிபி ரேங்கில் 2022ஆம் ஆண்டில் ஓய்வு பெற்றார். சட்டசபை தேர்தலை ஒட்டி தொகுதிக்கு 10 பேர் என ஓய்வு பெற்ற போலீசார் 2340 பேர் வாயிலாக 2,34,000 பேரிடம் கருத்து கணிப்பு நடத்தி அதன் முடிவை அவர் அறிவித்தார். அப்போது தாவேக 41% ஓட்டுகள் பெற்று 121 தொகுதிகளில் வென்று தனி பெரும்பான்மையுடன் விஜய் ஆட்சி அமைப்பார் என்று வீடியோ வெளியிட்டார். இதையடுத்து திமுக கூட்டணியில் போட்டியிட ரவி சீட் கேட்டார். கிடைக்காத விரக்தியில் திமுகவுக்கு எதிராக பேசுகிறார். அவர் தாவேகாவில் 2ஆம் கட்ட தலைவர் செங்கோட்டையனின் நெருங்கிய உறவினர். அதனால் தாவேக ஆட்சியை பிடிக்கும் என கூறுகிறார் என ரவி மீது கடும் விமர்சனம் எழுந்தது. ஆனால் ரவி கணித்தபடி தாவேக வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளது.
முதல்வராக விஜய் பொறுப்பேற்க உள்ள நிலையில் அவருக்கு பக்கபலமாக இருப்பவர்களில் ரவியின் செல்வாக்கு உயர்ந்துள்ளது. ஓய்வு பெற்ற IPS அதிகாரி ஒருவர் கூறுகையில், தேர்தல் கமிஷன் தான் சென்னை மற்றும் தாம்பரம் போலீஸ் கமிஷனர்களை நியமனம் செய்துள்ளது. புதிய ஆட்சி பொறுப்பேற்ற பின் போலீஸ் கமிஷனர்கள், மண்டல IGக்கள் மற்றும் மாவட்ட SPக்கள் மாற்றம் செய்யப்படுவர். இதனால் புதிய பதவிகளை பிடிக்க தற்போதுள்ள IPS அதிகாரிகள் ரவியின் உதவியை பெற முயற்சித்து வருகின்றனர் என்று கூறியுள்ளார். மதுரை அதிமுகவின் கோட்டை என பெருமை பேசி வந்த அக்கட்சிக்கு 10 தொகுதிகளில் ஒரு தொகுதி கூட கிடைக்காதது தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தாக்கத்தை ஏற்படுத்தாத நிலையில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கட்சியில் தன் செல்வாக்கை நிரூபித்துள்ளார். பாமகவில் அப்பா மகனுக்கு இடையே ஏற்பட்ட மோதலால் இருவரும் தனித்தனியாக செயல்பட்டனர். அதிமுக கூட்டணியில் 18 தொகுதிகளில் போட்டியிட்ட அன்புமணி பாமக 4 தொகுதிகளில் வென்றுள்ளது. சசிகலாவின் அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியுடன் கூட்டணி அமைத்த ராமதாஸ் அனைத்திந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகம் என்ற பெயரில் 35 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தியிருந்தார். தங்கள் வேட்பாளர்கள் அன்புமணி பாமகவின் வெற்றியை தடுப்பர் என்று ராமதாஸ் கூறி வந்தார். சேலம் மேற்கு தொகுதியில் ராமதாஸ் தரப்பில் போட்டியிட்ட அருள் 10,000 ஓட்டுகள் பெற்றார். அன்புமணியின் மனைவி சௌமியா வென்ற தருமபுரியில் ராமதாஸ் தரப்பு வேட்பாளர் சரவணன் 1031 ஓட்டுகள் மட்டுமே பெற்றார். மற்ற தொகுதிகளில் 2000க்கும் குறைவாகவே ராமதாஸ் தரப்பு வேட்பாளர்கள் பெற்றுள்ளனர். ராமதாஸை எதிர்த்து தேர்தல் களம் கண்ட அவரது மகன் அன்புமணி பாமகவில் தனது செல்வாக்கை உறுதிப்படுத்தியுள்ளார். இதனால் பாமக அன்புமணியின் வசமாகியுள்ளது.